ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும். இன்றைக்கி நம்ம டிஷ்ஷுமில் பார்க்க போகிற டிஷ் ப்ளம் கேக். மைதாவும் சர்க்கரையும் இல்லாமல் கோதுமையும் வெல்லத்தை வச்சு குக்கரில் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். இதுக்கு 10 பாதாம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 இல்லை 20 போல் பிஸ்தா, அதுவும் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு. நான் கருப்பு திராட்சை வத்தல் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை திராட்சை வத்தலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி, குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு செர்ரி பழம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு பேரிச்சம்பழம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் சேர்க்கும் போது கேக்கோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்சிட்டு வந்த வெல்லத்தை போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு இந்த பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். இப்போ இந்த வெல்லம் நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு அப்படி மண் தூசியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் இந்த கொதிக்கிற வெல்லத்தில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஊறி வரட்டும். ஊறி வரும்போது நமக்கு கேக்கோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா ரிச்சாக தெரியும். இப்போ ஸ்டவ்வை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு அப்படியே இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஊறிட்டுருக்க நேரத்தில் நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஒரு கரண்டியில் நல்லா இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு இதையும் அந்த மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. ஆனால் இது ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ அந்த மெஷரிங் கப்லேயே நம்ம ஒரு 1/4 கப் நல்லா காய்ச்சின பால் இதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஒன்றா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்தது ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் நல்லா கலந்துட்டு நல்லா சுற்றி அந்த ட்ரேயில் இருக்க மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணாமலே நல்லா கேக் அழகாக வெளியில் வந்துடும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதையும் அந்த ட்ரேயில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி இப்படி தட்டி விட்டுக்கோங்க. கேக் இந்த ட்ரேயில் ஒட்டிக்கும் நல்லா கவலைப்பட வேணாம். நம்ம மாவும் நெய்யும் கலந்ததுனால நல்லா அழகாக சூப்பராக வந்துடும். இப்போ இந்த கேக் பேட்டரை எடுத்து அந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த ட்ரேயில் ஊற்றியாச்சு. இப்போ அப்படியே இதை லேசாக தட்டி விடுங்க, அதுவே கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்காக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸு நட்ஸு எது வேணாலும் கலந்துக்கலாம். நான் இப்போ இது டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு இல்லைன்னா மணல் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த ட்ரே எடுத்து உள்ளே வச்சிடலாம்.
உள்ளே வச்சுட்டு குக்கரோட கேஸ்கட் எடுத்துருங்க. விசிலும் போட வேண்டாம். போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இது வேகட்டும். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். இப்போ இது நடுவில் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி வச்சு உள்ளே விட்டிங்கன்னா பாருங்கள், மாவு இப்படி ஒட்டாமல் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அப்படியே கையிலேயே கொஞ்சம் சைடெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கனாலே கேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே இதே திருப்பிடுங்க. திருப்பிட்டு லேசாக தட்டினாலே போதும், கேக் அழகாக வெளியில் வந்துடும். பாருங்கள், சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கேக் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக பேக் ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறத விட இப்படி வீட்டில் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பீஸ் எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.